ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருக்கோம். ஸோ இன்றைக்கி விலாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹரிவரியாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே வந்து காஃபி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ குடிச்சிட்டு ஒர்க் பண்ணோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் வந்து பிரிஸ்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து லன்ச் செய்கிறதுக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் நல்லா தூங்கிட்டேன் கிட்ஸை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம். சரி, ஓகே, கிச்சனுக்குள்ளே வந்தால் மணி வந்து பார்த்திங்கன்னா 11:30 ஆகிடுச்சு. இன்னொரு அரை மணி நேரத்தில் ஹபி வந்துடுவாங்க. எப்போதும் வந்து அவங்க வரத்துக்கு முன்னாடியே சமைச்சிடணும்னு நினைப்பேன். ஸோ இன்றைக்கும் அப்படி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் முடிக்க முடியுமா அப்படின்ட்டு தெரியல. ஏன்னா எல்லாமே வந்து வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணுறதுக்கு, பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணுறதுக்கு எல்லாமே டைம் ஆகும். இங்கே வந்து காலையில் செஞ்ச பாஸ்தா லெஃப்ட் ஓவர் இருக்குது. ஸோ காஃபியை குடிச்சிட்டு நம்ம வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து ஓரியோ பிஸ்கட்டோடு சேர்த்து காஃபியை வந்து குடிச்சிட்டு வந்து பிரிஸ்காக வேலை பார்க்கலான்னு வந்திருக்கேன். கிச்சன் வந்து ரொம்பவே மெஸ்ஸியாக இருக்குது. ஏன்னா வந்து சிங்க் ஃபுல்லாக வந்து பாத்திரங்கள், காலையில் யூஸ் பண்ண பாத்திரங்கள் எல்லாமே கிடக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நம்ம ரைஸ் வந்து வச்சிடலாம். ரைஸ் வச்சுட்டு இங்கே வந்து நான் கொஞ்சம் புளி ஊற போட போகிறேன். இன்றைக்கி வந்து முள்ளங்கி எல்லாமே போட்டு புளிக்குழம்பு மாதிரி வைக்க போகிறேன். ஸோ எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிற ரெசிபி வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததும் பார்த்திங்கன்னா கடன்னு நான் வந்து முள்ளங்கியை வந்து பீல் பண்ண போகிறேன். ஸோ இந்த சைடில் வந்து பொரியல் 2 விதமான பொரியல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட்டும் பீன்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். பீன்ஸ் இல்லை, சாரி, அவரைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு வந்து ஒன்றுமே புரியல அப்படி இருந்துச்சு இந்த சமையல் பண்ணும்போது. பட் வாய்ஸ் கொடுக்கும்போதும் அதே அளவுக்கு நர்வஸ் வந்து இருக்குது. ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. பட் வந்து டக்குன்னு முடித்து பார்க்கலாமே அப்படின்னு தான் செஞ்சிகிட்ருக்கேன். ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து குக் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா ஓரளவுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி பீல் பண்ணி ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவேன். அப்போ வந்து ஈஸியாக இருக்கும் இல்லையா ஸோ குக் பண்ணுறதுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ கருவேப்பிலை வந்து ஆஸ் யூஷுவல் பஞ்சமாக ஆகிடுச்சிங்க. முடிஞ்சிடுச்சு என்கிட்ட இந்த கருவேப்பிலை இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து குழம்புக்கு தேவையான பொருள். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு முள்ளங்கி வந்து பெருசாக இருந்தது கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4-5 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை. இங்கே வந்து வழக்கம் போல் மண் சட்டி வச்சுருக்கேன். மண் சட்டி வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம். சோறு வந்து பார்த்திங்கன்னா அங்கே நல்லா தலை அரிசி வந்து கொதிச்சிட்ருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். புளிக்குழம்பு அப்படிங்கிறனால கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் வந்து அப்படியே சேர்த்துடலாம். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அதையுமே அப்படியே 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தட்டி கூட சேர்க்கலாம். பட் நான் வந்து இருந்த ஹரிபரியில் அப்படியே வந்து சேர்த்துட்டேன். எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் கிள்ளி போட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து பார்க்குறீங்க. ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ரெசிபி எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீலங்காவிலேருந்து பார்க்குறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட அன்புக்கு, சப்போர்ட்க்கு, எல்லாத்துக்குமே. ஸோ அடுத்து வந்து தக்காளியும் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த சைடில் வந்து நான் ரைஸ் வடிச்சிட்டேன். வடித்ததுக்கப்புறம் இங்கே ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டே இருக்கிற நேரம் என் ஹபி வந்துட்டாங்க. ஹபி வந்து என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது எல்லாமே பாருங்கள். ஸோ வந்துட்டு ஒன்றுமே சொல்லலை, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து இதை வதக்கிட்டு இருக்கேன், நீ வேறு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு. அதனால பார்த்திங்கன்னா நான் அந்த சைடில் வந்து அவரைக்காய் பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து 2 கத்திரிக்காய் வந்து நான் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நீல வாட்டத்தில். ஸோ அதில் நான் சொல்ல மறந்துட்டேன். கத்திரிக்காய் முள்ளங்கி போட்டு நம்ம வந்து இன்றைக்கி ஒரு காரக்குழம்பு வைக்கிறோம். ஸோ நல்லா வந்து எல்லாமே எண்ணெயில் வதங்கிடணும். முள்ளங்கி எல்லாமே இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். சமைக்காமல் என்ன பண்ணிகிட்டு இருந்த, இவ்வளோ நேரம் தூங்குனியா அப்படின்னு கேட்டுருவாங்களோ அப்படின்லாம் தோணுச்சு. பட் அப்படிலாம் இல்லை. மாஷா அல்லாஹ் எல்லோரும் வந்துட்டு இந்த மாதிரி கூலாக இருந்துட்டால் வந்து பிரச்சனையே இருக்காது.
ஓகே, இப்போ நம்ம வந்து ரெசிபியை வந்து கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இதில் வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து உடைச்சி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்லா இந்த முள்ளங்கியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கணும். கத்திரிக்காயோட ஸ்கின் எல்லாம் இந்த அளவுக்கு நிறம் மாறி வரணும். அந்த அளவுக்கு வந்து வதக்கிக்கோங்க எண்ணெயிலேயே. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் வந்து புளி வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அது கூட குழம்பு மிளகாய் தூள் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அப்படி நம்ம கரைச்சிக்கலாம். இதில் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை அப்படி நல்லா கரைச்சி நம்ம வதக்கிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஊற்ற வேண்டியது தான். இப்போ வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சி, தண்ணியோட அளவு அதெல்லாம் பார்த்துக்கோங்க. தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு கொதித்து சுண்டி வரும் இல்லையா, அதனால இந்த சைடு வந்துட்டு ஃபைனல் இந்த அவரைக்காய் பொரியலோட முட்டை 2 முட்டை சேர்த்து வதக்கிக்கிட்டு இருக்கோம், ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ வந்துட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ தேங்காய் சேர்க்குறத விட ஹப்பிக்கு வந்து முட்டை சேர்க்குறதுனா பிடிக்கும். இந்த காரக்குழம்புக்கு ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு 4 பத்தல் அளவுக்கு தேங்காய் எடுத்து கொஞ்சம் இந்த மாதிரி அப்படி ஃபில்ட்ரு பண்ணி லைட்டாக ஃபில்ட்ரு பண்ணினதும் பண்ணாத மாதிரியும் அப்படியே கொஞ்சம் இதில் வந்து ஊற்றி விட்டுற வேண்டியதான். தேங்காய் வந்து நல்லா பட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ வந்து நம்ம ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படின்ட்டு தேவையில்லை. ஸோ இப்போ வந்து ஒரு லிட்டு போட்டு நம்ம மூடிக்கலாம். லிட்டு வந்து நான் இப்போது இந்த வீடியோ வரைக்கும் நான் பை பண்ணலை. ஸோ வந்துட்டு யாரும் எதுவும் சொல்லாதீங்க. இப்போ தான் வந்துட்டு நானே வந்து ஃபைட் பண்ணி பாட்டோடு சேர்த்தே வந்து லிட்டு வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அந்த விளாக் வந்து நெக்ஸ்ட்டு வரும். ஸோ பாருங்கள், ஒரே ஆர்கியூமெண்ட்டு தான். லிட்டு வேணும்னு தானே வந்தேன், இப்போ பாட்டோடு கேட்குறியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக லிட்டு வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு விளாகில் வந்து நம்ம லிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கொதி வந்துடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தழை வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம தூவி விட்டு சிம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல கன்சிஸ்டன்சி வந்து எண்ணெய்லாம் அப்படி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்ல கன்சிஸ்டன்சியாக சூப்பராக இருக்குது. முள்ளங்கி சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி காரக்குழம்புல போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஒரு மாதிரி டேஸ்ட் வந்து இனிச்சிக்கிட்டு புளிச்சிக்கிட்டு உரைச்சிக்கிட்டு நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி வச்சதுக்கப்புறம் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். காரக்குழம்பு, சுட சுட சோறு, அப்பளம், அப்புறம் அவரைக்காய் பொரியல். பீட்ரூட் பொரியல் வந்து வேண்டாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, செய்ய வேண்டாம், டைமும் ஆயிடுச்சு. அதனால் வந்து போதும்னு சொன்னதுனால நான் வந்து பீட்ரூட் வந்து எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ கடகடன்னு ஒரு சமையல் பண்ணி சாப்பிட்றதுல இருக்க சுகம் இருக்கே, அப்படி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்னோடய சமையல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி விளாக் வந்து கொஞ்சம் அப்படி பரபரப்பாக ஹரிபரியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் இருந்தாலும் நம்ம வந்துட்டு சமைக்கிறதுல வந்து ஒரு சந்தோஷம் தான், நமக்கு பிடிச்சவங்களுக்காக செய்கிறது. சமைச்சு முடிச்சுட்டு ஹப்பியும் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாங்க. கிளம்புனதுக்கப்புறம் நான் வந்து கடகடன்னு இருந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் இதை க்ளீன் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னாக்கா ஈவினிங் வந்து ரொம்ப தலைவலியாக இருக்கும். ஸோ டீ போடுறதுக்கு கிச்சனுக்குள்ளே வரணும் அப்படின்னாலே எரிச்சலாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு எல்லா பாத்திரத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு ஹாபில் அடுப்பை வந்து தொடச்சிட்டு என்னோடய கவுண்டர் டாப்பையுமே க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த டெட்டாயில் வச்சு இந்த ஸ்ப்ரே பண்ணி தொடச்சேன் அப்படின்னாக்கா நல்ல ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நல்லா வந்து பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும். அதனால் இந்த ஸ்ப்ரே வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது நல்லா இருக்குது. ஸோ இந்த ஸ்ப்ரே வந்து உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்களும் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நல்ல வாசம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், என்னோடய கிச்சன் ஒர்க் முடிஞ்சது, நீட்டாகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து ஃப்ளோர் வந்து விட்டுடவே விடாதீங்க. ஸோ ஒவ்வொரு முறை சமையல் முடித்ததுக்கப்புறம் ஃப்ளோர் வந்து கூட்டி விட்டுடுங்க. ஸோ ரொம்ப நீட்டாக இருக்கும், சின்ன எறும்பு கூட வராது.
ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம கிச்சன் அப்படி பார்க்கும்போது ரொம்பவே ஒரு நிறைவாக இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு கிட்ஸ் வந்து சாப்பிடுவாங்க, அதனால் வந்து அப்படி அப்படியே இருக்குது. ஸோ இப்போ வந்து ஷகில் குட்டி வந்து வந்துட்டாங்க. ஸோ வந்ததும் பார்த்திங்கன்னா ஸ்கேட்டிங்கும் கையுமா தான். ஸோ நானுமே வந்து சாப்பிடலை, ஹபி மட்டும்தான் சாப்பிட்டாங்க. ஏன்னா வந்து எனக்கு வந்து செஞ்சு பறக்க சாப்பிட்றது வந்து இறங்காது. அதனால் வந்துட்டு காஃபியும் அப்போ தான் குடிச்சிருந்தேன். அதனால் வேண்டாம், நான் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டுக்கிறேன், குட்டீஸோடு சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் வந்து அவங்க மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்புனனால இப்போ நானும் ஷகில் குட்டியும் சேர்ந்து வந்து சாப்பிட போகிறோம். ஷகில் குட்டிக்கு எப்போதும் வந்து விளையாடிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த வயசு தானே, நல்லா விளையாடிட்டோன்னு விட்டுருவேன். ஸோ இப்போ நானும் ஷகில் குட்டியும் சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து ஷகிம் வருவாங்க. அதனால் வந்து இப்போ நம்மளோட வேலையை வந்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. ஷகில் குட்டியும் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. ஷகில் குட்டியை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நிறையா ஃப்ரெண்ட்ஸ், செல்லக்குட்டி தங்கக்குட்டின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ், எவ்வளோ அன்பு. ஸோ எங்கேருந்து இவ்வளோ அன்பு கொடுக்குறீங்க, இந்த அன்புக்கெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்க அல்லாஹ்கிட்ட துவா செய்கிறேன். ஸோ அதுதான் வந்து இங்கேருந்து என்னால் பண்ண முடியும் இப்போதைக்கு. குட்டிக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே வெஜிடபிள்ஸாக இருக்கிறத பார்த்தோன்னா ஒரு ஷாக்கிங் தான். பட் இருந்தாலும் வந்து சாப்பிட்றணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக வந்து நான் சொல்லிகிட்டே உட்காந்துருக்கேன். எல்லாமே முடித்ததுக்கப்புறம் ஃபைனலி வந்து என்னோடய க்ளீனிங் ரொட்டீன். ஏன்னா வந்து இன்றைக்கி காலையில் நான் ஒன்றுமே பண்ணல, ஸோ தூங்கிட்டேன். அதனால் இதை வந்து தினமும் மடித்து வைக்கிறதும் தினமும் கலைக்கிறதும், ஸோ இதே ரொட்டீன் தான். ஸோ எல்லார் வீட்லேயும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்குடா இது இருக்குது அப்படின்ட்டு கூட சில நேரத்தில் தோணும், எரிச்சலாக வரும். ஸோ டெய்லியும் நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணுறதும் டெய்லியும் அது கலையிறதும் அதே ரொட்டீனாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இந்த ஃபீல் இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய விஷயம் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அதுதான் வந்து உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன். நிறைய விஷயம் வந்து என்ன மாதிரி இருக்குது நீங்கள் பண்ணுறது அப்படின்னு நிறையா சிஸ்டர்ஸ் சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். நிறையா பேர் ஆக்டிவாக இருக்கேன், கிச்சன் நீட்டாக வச்சுருக்கேன், க்ளீனாக இருக்குது, இப்போ உங்கள் வீடியோ பார்த்து எனக்கு மோட்டிவாக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. எல்லாமே நீங்கள் சொல்ல உங்களால் நானுமே வந்து இன்னுமே வந்து என்னை மோட்டிவ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இன்னும் நீட்டாக வச்சுக்கணும், இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் நல்ல வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்லேருந்து இந்த மாதிரி க்ளீனிங் மோட்டிவேஷன் இல்லை கிட்ஸ் வந்து பார்த்துக்கிற மாதிரி எல்லா வீடியோவும் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் எல்லாமே சேனலுக்கு கொடுங்க, எனக்குமே கொடுங்க. கண்டிப்பாக துவா பண்ணுங்கள். ஃபைனலி எல்லாத்தையும் கூட்டி முடிச்சுட்டு நான் வந்து டஸ்ட் எல்லாமே எடுத்து அதையுமே வந்து வெளியில் போட்டுடலாம். அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க நைட்டில் கூட்டாதீங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் சொன்னதுலேருந்து நான் நைட்டில் கூட்டுறதில்ல, ஈவினிங்லேயே கூட்டி முடிச்சிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட பேசிகிட்டே பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. வேலைகளை வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டோன்னா அப்படியே கடந்து போகும். ஸோ முடியல அப்படின்னாக்கா கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதுவே நமக்கு பெரிய எனர்ஜியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத மறக்காமல் அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவ் கிடச்சிருந்தாலும் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நாளை ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.